ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி பொரி வெள்ளங்காய் உருண்டை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாமாங்க ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ், லேட்டாக ஆகிடுச்சு வீடியோ. சம் வேலை இருந்தது. 2 கப் அரிசி மாவு, ஒரு பவுலில் 2 கப் அரிசி மாவு போட்டுக்கோங்க. 1 வீக் மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், லேட்டாக வருது. 2 கப் அரிசி மாவு போட்டுக்கிட்டு ஒரு பேனில் 1/2 கப் கருப்பு எள்ளு, அது நல்லா பொரிஞ்சி வர அளவுக்கு வறுத்து எடுக்கணும். நல்லா அந்த ஹீட்டுக்கே படப்படன்னு பொரியும். பொரிஞ்ச உடனே அது கூடவே 1 கப் பொட்டுக்கடலை, 2த்தையும் நல்லா ப்ரௌனாக ரோஸ்ட் ஆகிற வரலும் வறுக்கணும். நெக்ஸ்ட்டு அது கூடவே இது வறுத்து வந்தோடனே இந்த மாதிரி ப்ரௌனாக வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அது கூடவே 1 கப் நான் வறுத்து ஆற வச்சிருந்த வேர்க்கடலையும் அதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்தேன், அந்த வேர்க்கடலையை 1 கப் உள்ளே சேர்த்துக்கிறேன். அதையும் கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு 1 கப் துருவின தேங்காவை அதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். அதுவும் ப்ரௌனாக வர அளவுக்கு வறுக்கணும். எல்லாம் ஒன்று சேர நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வறுத்து எடுக்கணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனை போயிடும். நம்ம 2 கப்பு அரிசி மாவு எடுத்தோம் இல்லையா, அதை ஒரு பேனில் நல்லா மாவை வறுத்து எடுத்துக்கணும். பச்சை வாசம் போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டு, நான் 2 கப்பு அரிசி மாவுக்கு 800 கிராம் வெல்லம் போட்டு இதில் பாகு பதத்துக்கு காசி எடுத்துக்கிறேன். அதில் கல் தூசிலாம் இருக்கும். வெல்லம் நல்லா கரைஞ்ச பிறகு அது வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் எடுத்து திருப்பியும் பாகு காசணும். இப்போ நான் வறுத்து வச்சதை எல்லாம் அந்த அரிசி மாவில் கொட்டி கலக்கி எல்லா பக்கமும் வர மாதிரி ஒன்று சேர கலக்கி மாவோட ஒன்று சேர கலக்கணும். அது கூடவே எந்த ஸ்வீட் செஞ்சாலும் ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் போட்டுக்கணும். அப்போ தான் அது என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் ஸ்வீட்டு. ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுக்கிட்டேன். ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடியும் போட்டுட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக மாவில் கலரை விட்டுக்கணும். இப்போ பாருங்கள், அந்த வெல்லம் கரைஞ்சி வந்தோடனே கல் மண் தூசெல்லாம் இருக்கும். அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டு திருப்பி நம்ம பாகு காசலாம். ஒரு கம்பி பதம் வரல பாகு நல்லா காசி எடுக்கணும். அப்போ தான் நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், ஒரு பிஞ்ச் சால்ட்டு போட்டுக்கிறேன். இப்போ அந்த வெள்ளைப்பாகு சேர்த்து
கொஞ்சம் கொஞ்சமாக கலரி விட்டு இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் கலரணும். பாகு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கிட்டு கலரி கொஞ்சம் சூடு ஆறுறதுக்குள்ளேயே கையில் தண்ணி தொட்டுட்டு நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம எப்போ வேணாலும் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக எடுத்து சாப்பிடலாம். பசங்களுக்கும் ஸ்கூல் விட்டு வந்த பசங்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி வீட்லேயே நல்ல ஆரோக்கியமான ஃபுட்டு பசங்களுக்கு கொடுக்கலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இப்போது பொரி வெல்லங்காய் உருண்டை ரெடி. Bye.